மார்னிங், வெல்கம் டு அஸ்விதா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிரானி ஸ்கொயர்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான கிரானி ஸ்கொயர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் ஃப்ளவர் கிரானி ஸ்கொயர்னு சொல்வேன். ஆக்சுவலி வந்து இதை வந்து நம்ம ஃபுல்லாக அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகிறத விட சின்ன சின்ன பீசஸாக போட்டு அதை ஒன்றா ஜாயின் பண்ணி அதை வந்து நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம இது எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் நார்மலான அக்ரிலிக் yarn தான் யூஸ் பண்ணுறேன். இது நம்ம நார்மலான ஷாப்ஸில் கிடைக்கிற அக்ரிலிக் yarn தான். நான் அதுக்கு தகுந்த மாதிரி 4mm ஹூக் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த நூல் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள், அதுக்கு தகுந்தமான ஊசியை எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த நூல் ஊசி சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்கள் ப்ராஜெக்டோட சைஸ் இருக்கும். ஓகே, இது எப்படி போடுறதுன்னு இப்போ பார்க்கலாம். நம்ம மேஜிக் சர்க்கிள் போட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். பேசிக் ஸ்டிச் தெரியாதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பேசிக் ஸ்டிச்சஸ் பார்த்துட்டு வாங்க. ஓகே, மேஜிக் சர்க்கிள் போட்டாச்சு. இப்போது 2 செயின் போட்டுக்கலாம். ஓகே, இப்போது இந்த மேஜிக் சர்க்கிள்குள்ளே விட்டு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே இப்போ ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் 3 செயின் போட போகிறோம். ஓகே, இப்போது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், டபுள் க்ரோஷே 2 டுகெதர்ன்ற ஒரு ஸ்டிச் நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்ம அந்த ஸ்டிச் தான் ஒர்க் பண்ண போகிறோம். அந்த ஸ்பேஸ்க்குள்ளே விட்டு நம்ம டபுள் க்ரோஷே 2 டுகெதர் ஒர்க் பண்ண, அது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, அப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம டபுள் க்ரோஷேக்கு எடுக்கிற மாதிரி எடுத்து உள்ளே விட்டு ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சை மட்டும் வெளியில் எடுக்கணும். ஓகே, இப்போ லூப்பில் வந்து 3 இருக்குது, 3 லூப் இருக்குது, 3த்தையும் ஒன்றா உள்ள எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். செயின் 3 போட்டுக்கலாம். இன்னொரு தடவை சொல்கிறேன் எப்படி போகணுன்னு. ஓகே, 3 எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே விடுங்க, வெளியில் எடுங்க. டபுள் க்ரோஷே போடும்போது நம்ம ஃபஸ்ட்டு 2 எடுப்போம் இல்லையா, அது 2 மட்டும் எடுத்துக்கணும். திருப்பி நூல் எடுத்து அதுக்குள்ளே விட்டு வெளியில் எடுத்து அடுத்த 2 எடுத்துக்கலாம். இப்போது 3 ஸ்டாண்ட் இருக்குது, 3 ஸ்டாண்டையும் ஒன்றா கொண்டு வரலாம். இதுதான் டபுள் க்ரோஷே 2 டுகெதர். ஓகே, 3 செயின் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அதையும் சேர்த்து நம்ம டோட்டலாக வந்து இதுக்குள்ளார 8 டைம்ஸ் ஒர்க் பண்ண போகிறோம். 1 2 3. இப்போ நான் 3 டைம்ஸ் போட்டுட்டேன். ரிமைனிங் இருக்கிறத போட்டுட்டு வரேன். அடுத்தது எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்றதை சொல்கிறேன். ஓகே, நான் 8 டைம்ஸ் போட்டேன் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. ஓகே, போட்டாச்சு. இப்போ இன்னொரு செயின் 3 போட்டுக்கலாம். 1 2 3 செயின் 3 போட்டுட்டு நம்ம போட்டோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதோட டாப் இதில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது நம்ம இந்த மேஜிக் சர்க்கிளை வந்து டைட் பண்ணிடலாம். த்ரெட்டை பிடிச்சி நல்லா புல் பண்ணிக்கலாம். ஓகே, பண்ணியாச்சு. ஒரு ஃப்ளவர் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓகே, அடுத்த ரவுண்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்பேஸ்க்குள்ளே தான் ஒர்க் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே இப்போ ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஓகே, 5 செயின் போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்த ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, திரும்பி 5 செயின்ஸ் போட போகிறோம். அடுத்த ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. இதை தான் நம்ம இந்த ரோ ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இந்த கிரானி ஸ்கொயர் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்கும், கொஞ்சம் நல்லா வளவலான அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப வந்து அடைஞ்ச மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக நல்லா இதுவாக இருக்கும், கொஞ்சம் லேசியாக இருக்கும். இதை வந்து நம்ம தனித்தனி ஸ்கொயராக ஃப்ரேம் பண்ணிவிட்டு அந்த ஸ்கொயரை வந்து நம்ம ஒரே கலர் போட்டாலும் சரி, இல்லை கலர் கலராக போட்டாலும் சரி, நம்ம அழகாக ஜாயின் பண்ணி நம்ம சோஃபா கவர், டேபிள் கவர், இல்லை நம்ம அதில் ட்ரெஸ் கூட பண்ணலாம். ஒரே மாதிரி கிரானி பேட்டர்ன் போட்டுட்டு இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக போட்டால் அழகாக இருக்கும். ஓகே, போட்டு முடிச்சாச்சு. இன்னும் ஒரே ஒரு இது. ஓகே, போட்டு முடிச்சாச்சு. இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் போட்டோம் இல்லையா, அந்த சிங்கிள் க்ரோஷேயில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, தெரியுதா?
போட்டாச்சு. இப்போது நெக்ஸ்ட் ரோ எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, நம்ம இதுக்குள்ளே தான் விட்டு ஒர்க் பண்ண போகிறோம். இப்போது அடுத்த ரோவில் இதில் ஒரு மூணு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஓகே, போட்டாச்சு. இப்போ இந்த நெக்ஸ்ட் ஸ்பேஸில் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ நான் ட்ரிபிள் க்ரோஷே போட போகிறேன். நம்ம ட்ரிபிள் க்ரோஷே ஏற்கனவே பேசிக்கில் பார்த்துருக்கோம் இல்லையா, இல்லைனாலும் இப்போ நான் சொல்கிறேன். ஓகே, ஒரு ட்ரிபிள் க்ரோஷே செயின் 1. இப்போ ட்ரிபிள் க்ரோஷே எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். டபுள் க்ரோஷேக்கு ஒரு தடவை எடுப்போம், ட்ரிபிள் க்ரோஷேக்கு 2 தடவை எடுக்கணும். இதுக்குள்ளே விட்டு வெளியில் எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு 2 ஸ்டாண்டை வெளியில் எடுக்கணும், அடுத்த 2 ஸ்டாண்டு, அதுக்கு அடுத்த ஒரு ஸ்டாண்டு, இது எப்படி எடுக்கணும். இதுதான் ட்ரிபிள் க்ரோஷே செயின் 1. திருப்பி நான் போடுறேன். 2 டைம்ஸ் சுற்றிக்கணும். இதுக்குள்ளே விட்டு வெளியில் ஃபஸ்ட்டு 2 எடுக்கணும், அடுத்த 2, அடுத்த 2, அவ்வளோதான் ட்ரிபிள் க்ரோஷே. ஓகே, ஒரு செயின் போட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரி வந்து 1 2 3 டைம்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா. இப்போ வந்து இதை வந்து இதுக்குள்ளே நம்ம 9 டைம்ஸ் ஒர்க் பண்ண போகிறோம். நான் இப்போ 3 டைம்ஸ் போட்டுட்டேன். ரிமைனிங்கை ஒர்க் பண்ணிவிட்டு வரேன். செயின் 1 நடுவில் போடுங்க, மறந்துடாதீங்க, ஃபுல்லாக போடுங்க. அடுத்த ஸ்பேஸில் எப்படி ஒர்க் பண்ணணுன்றதை சொல்கிறேன். ஓகே, நான் 9 டைம்ஸ் ஒர்க் பண்ணிட்டேன். 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, 9 டைம்ஸ் ஒர்க் பண்ணியாச்சு. ஒரு செயின் 1 போட்டுக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே தான் போட போகிறோம். இப்போது அடுத்த ஸ்பேஸில் இப்போ நம்ம ஏற்கனவே ஒர்க் பண்ண மாதிரி 9 டைம்ஸ் வந்து ட்ரிபிள் க்ரோஷேஸ் செயின் 1 ட்ரிபிள் க்ரோஷே போட போகிறோம். ஒரு ட்ரிபிள் க்ரோஷே செயின் 1 ட்ரிபிள் க்ரோஷே. ஓகே, இதை வந்து இதில் நான் 2 டைம்ஸ் போட்டிருக்கேன். ரிமைனிங் 7 டைம்ஸ் போட்டுட்டு வரேன், நீங்களும் போட்டு முடிங்க. ஓகே, நான் 9 டைம்ஸ் போட்டு முடிச்சிட்டேன். இப்போது ஒரு செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நெக்ஸ்ட் ஸ்பேஸில் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ஸ்பேஸில் இப்போ நம்ம 3 சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். 2 and 3. ஓகே, அதுதான் இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, நம்ம இங்கே ஃபர்ஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் நம்ம 3 டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். இந்த ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கோம். இப்போ இது முடிச்சுட்டு இந்த ஸ்பேஸில் இதே மாதிரி 9 செட்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு திரும்பி இதில் 9 செட்டு ஒர்க் பண்ண போகிறோம். ஃபுல்லாக போட்டு முடிங்க. அடுத்த ரோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். ஓகே, நான் எல்லாம் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம கடைசியாக போட்டோம் இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு இது போட்டோம் இல்லையா, அதில் நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஓகே, நான் ஜூம் பண்ணுறேன். ஓகே, இப்போ உங்களுக்கே பார்த்தா தெரியும். நம்ம இந்த 2 கார்னர்லேயும் வந்து 3 சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கோம். இந்த 2 கார்னர்லேயும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே தான் போட்டிருக்கோம். மீதி இருக்கிற ஸ்பேஸில் வந்து நம்ம இதை போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம இதை ஸ்கொயராக ஃபார்ம் பண்ண போகிறோம். நம்ம சென்டர் இதை முடிச்சாச்சு, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்கொயராக எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்க ஸ்பேஸ்லேருந்து இப்போ நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போது நம்ம 4 செயின்ஸ் போட்டுக்கலாம். 1 2 3 4. ஓகே, நான் 4 செயின் போட்டுட்டேன். இப்போது நம்ம இந்த ஸ்பேசஸில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். இப்போது நம்ம இங்கே 9 ஸ்டிச்சஸ் போட்டோம் இல்லையா, அதில் இந்த ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷே இருக்கு பாருங்க. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷே இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேஸில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஸ்பேஸ்க்குள்ளே ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஓகே, செயின் 1, அடுத்த ஸ்பேஸ்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே, செயின் 1, அடுத்த ஸ்பேஸ்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே. 3 டபுள் க்ரோஷே போடுறோம், நடுவில் ஒரு செயின் 1 போட்டுக்கிறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்பேஸில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே 2 டுகெதர் போட போகிறோம். டபுள் க்ரோஷே 2 டுகெதர் போட போகிறோம். போட்டாச்சு. ஓகே, இப்போது நம்ம இந்த இடத்துல தான் நம்ம கார்னர் கொண்டு வர போகிறோம். அதனால் நான் செயின் 3 போட்டுக்கிறேன். 1 2 3. ஓகே, இப்போது நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்து அதே மாதிரி ஒரு டபுள் க்ரோஷே 2 டுகெதர் போட போகிறோம். ஓகே, போட்டாச்சு. செயின் 1, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ஒரு டபுள் க்ரோஷே, செயின் 1, அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, செயின் 1, ஒரு டபுள் க்ரோஷே,
செயின் 1. ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த சென்டர் ஆஃப் த ஸ்பேஸ்க்கு வந்திருக்கோம். அங்கே நம்ம ட்ரிபிள் crochet ஒர்க் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, ஒரு சிங்கிள் crochet போட்டிருக்கோம் இல்லையா, அதில் இப்போ நம்ம ஒரு ட்ரிபிள் ஒர்க் பண்ண போகிறோம். 2 3. ஓகே, தெரியுதா? இதுதான் இப்போ கார்னர். அதே மாதிரி இங்கே ஒரு கார்னர் ஒர்க் பண்ண போகிறோம். இதில் ஒரு கார்னர், இதில் ஒரு கார்னர் ஒர்க் பண்ண போகிறோம். சென்டரில் வந்து நம்ம வந்து ஒரு இங்கே வந்து செயின் 4 போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே ஒரு ட்ரிபிள் crochet ஒர்க் பண்ண போகிறோம். இதில் ஒரு ட்ரிபிள் crochet, சாரி இந்த ஸ்பேஸில் ஒரு ட்ரிபிள் crochet, அது மாதிரி இந்த ஸ்பேஸில் ஒரு ட்ரிபிள் crochet ஒர்க் பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம இதில் ஒர்க் பண்ண மாதிரி தான். ஒரு டபுள் crochet, செயின் 1 டபுள் crochet 3 தடவை போட்டுட்டு 4th ஸ்டிச்சில் வந்து ஒரு டுகெதர் போட போகிறோம், செயின் 3 போட போகிறோம். அதுதான் ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறோம். போட்டு முடிங்க. அடுத்த ஒரு எப்படி ஸ்டார்ட் பண்ணுன்றதை சொல்கிறேன். ஓகே, நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ கடைசியாக அதுவும் இந்த டபுள் crochet போட்டு முடிச்சாச்சு. செயின் 1 போட்டாச்சு. இப்போது நம்ம செயின் 4 போட்டோம் இல்லையா, அதில் நம்ம அந்த 4th செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதில் ஒரு ட்ரிபிள் crochet பதிலாக தான் நம்ம அங்கே செயின் 4 போட்டிருக்கோம். நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அழகாக ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு நம்மளோட கிராணி வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு ரவுண்ட் போட போகிறோம். அதான் நம்ம பார்டர் ரவுண்டு, அதோட நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஸ்பேசஸ் இருக்கு இல்லையா, இந்த ஒரு ஸ்பேசஸில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போது ஸ்பேசஸில் ஒர்க் பண்ணலாம். ஒரு ஸ்பேஸ்லேயும் ரெண்டு சிங்கிள் crochet ஒர்க் பண்ண போகிறோம். 2. ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்பேஸில் 2 சிங்கிள் crochet. எந்த ஸ்பேஸையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. கார்னரில் வரும்போது மட்டும் நம்ம அங்கே வேறு மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம். ஒரு ஸ்பேஸ்லேயும் 2 சிங்கிள் crochet ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, இப்போ நம்ம கார்னர் வந்தாச்சு. இந்த கார்னரில் ஃபஸ்ட்டு 2 சிங்கிள் crochet போட்டு முடிச்சுட்டு, ஓகே, இங்கே நம்ம ஒரு 2 செயின் போட போகிறோம். போட்டு திருப்பி அதிலே 2 சிங்கிள் crochet ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, தெரியுதா? ஓகே, நம்ம அந்த கார்னருக்காக நம்ம போட்டிருக்கோம். ஓகே, இப்போது அடுத்த ஸ்பேஸில் 2 சிங்கிள் crochet அதே மாதிரி ஃபுல்லாக போட்டு முடிங்க. இந்த கார்னர் வரும்போது மட்டும் 2 சிங்கிள் crochet. நான் செயின் 2 போட்டிருக்கேன், அது நீங்கள் செயின் 3ஆகவும் போட்டுக்கலாம். நான் கரெக்டான கார்னர் காட்டுறதுக்காக எனக்கு 2 செயின் போதுன்றதுனால நான் போட்டிருக்கேன். செயின் 3யும் போட்டுக்கலாம். ஃபுல்லாக போட்டு முடிங்க. அந்த கார்னரை போட்டு முடிங்க. எப்படி வந்திருக்குன்றதை காட்டுறேன். ஓகே, நான் கிரானி ஸ்கொயர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதை கட் பண்ணி எடுத்துட்டேன். இதோட பார்டர் ரவுண்ட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். நார்மலாக எப்பவும் போடுற கிரானி ஸ்கொயர் இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் போட்டு பாருங்கள். இதே மாதிரி எத்தனை பீசஸ் வேணுமோ நம்ம போட்டு ஒன்றா ஜாயின் பண்ணி கலராக போட்டோன்னு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் போட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.